தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் 18 தொகுதிகளை முடிச்சிருக்காரு. அதுல பேசும்பொழுது மக்கள்கிட்ட திமுகவினுடைய எதிர்ப்பு அலை அதிகமா இருக்கு, மக்கள் எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதாவது எப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன் கேளுங்க. ஏற்கனவே ஊழல் பண்ணவங்க அவங்க, பல ஊழல்கள், சசிகலாவால் பல ஊழல்கள் நடந்தது. ஆகவே மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றது அவங்களுடைய அபிப்பிராயம். அது நிச்சயம் முடியாது. ஏன்னா அது முடிஞ்சு போன சாப்டர். எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட போச்சு, அதனுடைய அரசியலினுடைய இது போயிடுச்சு. இப்போ இவர் சொல்கிறாருன்னா அவர் சொல்லிட்டு போக வேண்டியது தான். மலையை பார்த்து நாய் குலைக்குது, அது குலைச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்காக யார் என்ன வருத்தப்பட போகிறாங்க சார்? முன்னாள் முதலமைச்சர் இப்போ முதலமைச்சர் கிடையாது. அவர் பேசுகிற பேச்சுக்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில். திமுக மக்கள் எதிர்க்கிறதே இல்லையே. எடப்பாடி சொல்றாரு, அப்ப திமுக மக்கள் அவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதான் கிடையாது. எப்பவுமே சூரியன் தான் அர்த்தம். சூரியன் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம். ஆமாம், சூரியன் இருந்தால் தான் வெளிச்சம். சூரியன் இல்லைன்னா என்ன, இருட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. நானும் சூரியன் தான். எடப்பாடி வாயில வர சுட்டு போடுவான்பா. அவன் செய்ய மாட்டான், வடைய சுட்டு சுட்டு வியாபாரம் பண்ணுவான். அவன் ஆட்சிக்கு பொறுப்பு இல்லாங்க, அவ்வளோதான். அதான் இல்லைங்க, அவர் சொல்றதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் சும்மா பேச்சு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையான பேச்சே இல்லை, பொய் தான் பேசு. ஆனால் அற்புதமாக செய்கிறார் சேகர் பாபு, நல்லா அற்புதமாக செய்கிறார். எங்கள் ஏரியா மக்களுக்கு எல்லாருக்கும், இந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் எல்லாருக்கும் அற்புதமாக செய்கிறாரு. என்ன எதனா ஒரு குறை இருந்தாலும் அவர் நல்லா அன்பனை இன்னும் செய்கிறாப்பில்ல, சொல்கிறாப்பில்ல. எதிர்ப்பு அவரை குறித்து நம்பிக்கை இல்லை. அவருக்கே தெரிஞ்சு போச்சு. சொல்ல புரியுதுங்களா? அவரே ஸ்டேட்மெண்ட் வாயிலேருந்து வந்துருச்சு. ஏன்னா டிஎம்கே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதனால அவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா டிஎம்கே தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க. நல்லா செஞ்சாங்கன்னா திரும்பி டிஎம்கே தான் வரும். எதிர்ப்பாலை மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதிர்ப்பலை கிடையாதுங்க. சொல்றதுங்க என்ன வேணாலும் சொல்லலாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதை குறித்து என்னன்னு தெரியும். ஒரு காரியத்தில் பாதிச்சாதான் சொல்ல முடியும், பாதிப்பு இல்லாமல் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது பஸ் வசதி எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, யாருமே வண்டி ஓட்ட போகல. பாதிக்கப்பட்டது யாருங்க? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? வண்டி போக முடியாம ரொம்ப தத்தளிப்புல ஜனங்க அவதிப்பட்டாங்க. அப்ப அந்த பாதிப்பு இருக்குந்தா தான் சொல்ல முடியுமே தவிர பாதிப்பு இல்லாம சொல்ல முடியாதுங்க. ஒருவேளை அவரு திமுக யாரும் அது மாதிரி இல்லையே, அது மாதிரி யாரும் எதிர்க்கல. எதிர்ப்பில் இருக்கு. கடைசி நேரத்தில் ஆதரவுல கூட அவரும் சொல்ல முடியாது. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, ஜனங்க கையில் தான் இருக்குது. அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது தான் இதெல்லாம். புரியுதா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. இப்படியா அப்படியா, நீயா நானான்றதுக்கு பதில் இப்படியா அப்படியே தான் இருக்கும். இப்போ எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்களா? யார் வந்தாலும் அவங்க சலுகைகள் அள்ளி வீசினா தான் வர முடியும். இந்த சலுகைகள் தான் இப்போ விஷயமே இருக்குது. யாருக்கு போடணும்? இவங்க 1000 கொடுத்தா நான் 2000 தரேன்னா அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா ஜனங்க இருக்காங்களே என்னடா கொடுப்பாங்கன்னு தான் பார்க்குறாங்க. இல்லை, அவர் வரமாட்டாருங்க. அந்த பயம்தான். உண்மையை சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த பயம்தான் அவருக்கு. புரியுதுங்களா? நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என் மடியில கனம் இருந்தா தாங்க நான் பயப்படணும். மடியில கனம் இல்லைன்னா பயப்பட தேவை கிடையாது. புரியுதுங்களா? நல்லா செய்யறாங்க, ஃப்ராங்கா இருக்கிறாங்க, நல்லா பண்ணிட்டு வராங்க. புரியுதுங்களா? இப்போ யாருமே ஆட்சியில் பெர்ஃபெக்டா 100க்கு 100 நான் பயங்கரமா பண்ண எல்லாம் சொல்லுவாங்க தவிர செய்யணும். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்ய போறேன்னு வாயில சொல்ற பெருசு இல்லைங்க. நான் என்னுடைய நடைமுறையில உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணும். அது செஞ்சு காமிக்கும் போது தான் தெரியும் அப்படின்னு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. ஆனால் இப்போ களத்தில் இறங்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இனி நல்லது நடக்கும். ஜனங்களுக்கு இன்னைக்கு வீடு வசதி எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா போயிட்டு இருக்குதுங்க. புரியுதுங்களா? இனியும் அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா இனியும் டிஎம்கே தான் வரும். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன் என்னன்னா, மக்களோட குறை என்ன இருக்குன்னு அறிஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சா அது நல்ல ஆட்சி அமையும். இன்றைக்கு பொறுத்தளவு டிஎம்கே நல்லது செஞ்சுட்டு வருது. இதுக்கு அதாவது ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் நடக்குன்னா, இப்போ திருநெல்வேலி அல்வா கிண்டுறாங்கன்னா, திருநெல்வேலி அல்வா அங்கே உண்மையாகவே திருநெல்வேலி அல்வான்னு இங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையாகவே திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா கிடையாதுங்க. இருட்டு கடை அல்வான்றது அங்கே தான் இருக்குது. ஆனால் போர்டு வச்சு இவங்க வியாபாரம் பண்ணலாம். ஆனால் இது இருட்டு கடை அல்வா ஆகாது. ஆனால் அல்வா தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அவ்வளோதான். சிம்பிளாக சொல்கிறேன். நல்லது செய்கிறாங்க, திருப்பி நல்லா செஞ்சால் டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 100% திமுக தான் வரும். அவர் தான் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. மகளிர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, என்ன பண்ணலன்னு என்ன சொல்கிறாங்க?
இல்லை இல்லை எல்லாம் நல்லா தான் பண்ணேன். சீமந்தம் பண்ணுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுக்கு கொரோனா டைமில் செத்து போகிறவங்கள உயிரை உண்டாக்குனது டிஎம்கே தான்பா. அதான் எந்த கட்சி வந்தாலும் வராது. இப்போ குறை சொல்கிறவங்க எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி வந்தால் இவங்களை குறை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யார் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவாங்க. புரியுதுங்களா? டிஎம்கே பொறுத்தளவில் இப்போ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு அதுதான், டிஎம்கே தான் வரும். புரியுதுங்களா? இன்றைக்கி ஏன்னா பெண்களுக்கு நல்ல இலவசம் பஸ் வசதி, இப்போ நல்லா எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்குது டிஎம்கே ஆட்சி. நிச்சயமாக திரும்ப டிஎம்கே ஆட்சி தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கருத்து கணிப்பு சொல்கிறாங்க, இருந்தாலும் மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அவங்க தான் முடிவு எடுக்கணும். திமுக வரலாமா? திமுக வரலாம். வரலாம். அவர் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு, புரியல, செய்கிறாரு ஓரளவுக்கு. என்ன செஞ்சிருக்காரு? மற்றபடி இந்த மேம்பாலம் கட்டுறது, அந்த மாதிரி டிராஃபிக் இது, லேடிஸ் இது ஓரளவுக்கு இப்படி. இல்லை மேடம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் மேடம் இவ்வளோ தூரம்லாம் செஞ்சாங்க? 1000 ரூபா தராங்க. கிராமத்தில் பார்த்தா பஸ்ஸு ஃப்ரீ. இந்த விவசாய வேலைக்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்படியெல்லாம் திராவிட மாடல் வந்து ஏமாற்றலாம் மேடம். அவரே ஃபெயிலர் தான். திமுக அரசு வந்து நல்ல அரசு தான். அதில் சிறு சிறு தவறுகள் நடக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்களும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அதுக்காக எடப்பாடிக்காக ஓட்டு போடணும்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயந்தான். அது வந்து இது இல்லை. எடப்பாடிக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் அப்பப்போ என்ன பண்ணுவார், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், திருப்பி பிஜேபியிலேருந்து பின் வந்துடுவார். இப்போ பல இடத்துல அலைன்ஸ் கேட்குறாரு, யாரும் கிடைக்கணும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லாததான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுனது எதுவுமே இது வரைக்கும் நடந்ததா சரித்திரமே இல்லை. எதுவும் அவங்க ஆட்சியில் எதுவும் செய்யவும் இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் கொஞ்சம் பட் செய்கிறாங்க, பப்ளிக் செய்கிறாங்க. இப்போ வந்து எவ்வளோ வந்து பசங்க வந்து அம்மா அப்பா விட்டு போயிடுறாங்க. மாதம் 1000 ரூபா அவங்களுக்குலாம் போய் சேருது. அதே மாதிரி முதியோர்களுக்கெல்லாம் காசு போய் சேருது. இன்னும் நிறையா திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே சிட்டிக்குள்ளே இல்லைனாலும் கிராமத்தில் போய் சேருது. மக்கள் எவ்வளோ அரசு வந்த பிறகு பயனடைஞ்சிருக்காருன்னு தெரியும். அவர் இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செய்யாத வந்துட்டு இப்போ தேர்தலுக்காண்டி ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. சும்மா காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காரு. உண்மையான மக்கள் அவருக்கு விசாரிச்சிருவாங்க. அது மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் எது உண்மையான அரசு, மக்கள் யார் பக்கம் இருக்காங்கிறது. இன்னும் ஒரு 6 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது, வந்து மக்கள் அதுக்கு தெளிவான தீர்ப்பு கொடுப்பாங்க. இவர் ஒன்றுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டு சென்றிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு?